இன்னும் 24 மணி நேரத்திற்குள், மணியை சொல்ல மாட்டான், 7:20 மழை பெய்யும் சொல்லுவாங்க. இன்னும் 48 மணி நேரத்திற்குள் பெரிய டைத்தை எடுத்துக்குவாங்க. இந்த ஒரு மேகம் இருக்குல்ல, இன்னும் 12:21 பெய்யும் சொல்ற அவனாச்சு. இந்த மேகம் இத்தனை மணி இத்தனை வினாடிக்கு பெய்யும் எவனா சொல்லுவானா? 48 மணி நேரம் பெரிய லாங் டைம். எங்க பெஞ்சிராதா? கிறுக்கம் உளர்னா கூட பெஞ்சிருமே. நல்லா மேகம் இருக்கும்போது ஒரு கிறுக்கு போய் உளறான், 48 மணி நேரத்தில் பெய்யும் எங்க பெஞ்சிருமே. அப்ப இன்னும் 48 மணி நேரத்தில் பெய்யுமானா? பெய்யும் சொல்ல மாட்டான், பெய்யக்கூடும். அது கூட முடிக்கும் போது 48 மணி நேரத்தில் பெய்யக்கூடும், பெய்யாம பெய்யும் அர்த்தம். 40 மணி நேரம் டைம் எடுத்து கூட பெய்யும் அடி சொல்ல முடியல, பெய்யக்கூடும். சரி, எங்கடா பெய்யும்? அங்கும் இங்குமாக. எப்படி வானிலை பார்த்துருக்கீங்களா? மழை பெய்யும் சொல்றவன் கொல்லாபுரத்தில் பெய்யும் சொன்னானா? கடலோர மாவட்டங்களில் ஒரு பெரிய இடத்தை போட்டுருவான், பெரிய நிலப்பரப்பு. அப்ப கடலோர மாவட்டங்களில் வட தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாட்டில் போட்டுருவான். போட்டு என்ன செய்வான்னா, எப்படி பெய்யும்? அங்கும் இங்குமாக. அங்கும் மட்டும் பெய்யும், தொடர்ச்சியா சங்கிலி பிடிச்ச மாதிரியா பெய்யும். மெட்ராஸ்ல உட்கார்ந்து எக்போர்ல பெய்யும், அந்த பக்கம் போனா இதுல மண்ணில் பெய்யாது. இது நான் கண்டு பெரிய ஆராய்ச்சி வரமா இருக்கு. சென்னையில மழை பெய்யுங்க, தாம்பரத்தில் நனைஞ்சிட்டு வருவான், மண்ணில் ஒரு அந்த அறிகுறியே இருக்காது. அப்ப அங்கும் இங்குமா தான் பெய்யும். இதான கண்ணால பாக்குறோம். அடமழை பிடிச்சுன்னு சொன்னா எல்லா பக்கம் பெய்யும். சாதாரணமா அங்கு அழைச்சிடுவோம். சரி, அங்கும் இங்குமாக. சரி, என்ன மாதிரி மழை பெய்யும்? லேசானது முதல் மிதமானது வரை. லேசன் சொல்லி மிதம்னு சொல்லு. வானிலை இருக்கீங்க, லேசானது முதல் மிதமானது வரை பெய்யக்கூடும், அங்கும் இங்குமா பெய்யக்கூடும். அப்ப இதான் சொல்ல முடியும். இது அறிவா? இதுக்கு பேரு இல்மா? இதுக்கு பேரு ஞானமா? இது சொல்லிக்க சொல்லலாம். இதெல்லாம் ஒரு அறிகுறியை பார்த்து யாருமே செய்யக்கூடிய ஒரு முடிவு. மழை பெய்யுது தெரியாது நல்லா இதை சொல்றான்னு கேட்டா எல்லாம் சூழ் கொள்ளட்டும்பா, எல்லாமே வந்த. இப்ப சொல்லு, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு நிறுத்தும்னு சொல்லு. கொல்லாபுரத்துக்கு எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும் சொல்லு. காரைக்காலுக்கு எத்தனை மில்லி மீட்டர் பெய்யும் சொல்லு. சொன்னானா? சொல்ல முடிஞ்சா? இன்னும் சொல்ல போனா மழையை வராதுன்னு அறிவிக்க மாட்டாங்களே. அன்னைக்கு தான் போட்டு சொல்லி சென்னையை மூழ்கி போச்சு. சென்னை மூழ்கிச்சு பாருங்க. அந்த மழைக்கு வானிலை சொல்லவே இல்லை. கடற்கரைக்கு போவாதேம்மா, அப்போலாம் மழை வராது, மழை வராது அறிவிப்பு. கடற்கரைக்கு போவாங்க, ஒரே அமுக்கு அமைக்க முடியும் எல்லாத்தையும். அப்ப அந்த மழையை பற்றி எப்ப